டாப் 25 ஹையஸ்ட் கிராஸ் தமிழ் மூவி வேர்ல்டு வைடில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 25 மூவி இருக்குதுங்க தமிழ் மூவி. இதில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மூவி தான் பார்த்தீங்கன்னா 2.0. எந்திரனுக்கு அப்புறம் வந்த படம் பார்த்தீங்கன்னா 2.0ன்னு பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800 கோடி வரும் பார்த்தீங்கன்னா இந்த படம் கலெக்ஷன் பண்ணி மொதல் இடத்துல இருக்குங்க தமிழில். ரெண்டாவது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் மூவி 2023 வந்த மூவி. இது பார்த்தீங்கன்னா 650 கோடி கலெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட லியோ மூவி பார்த்தீங்கன்னா 2023 வந்த மூவி. அது பார்த்தீங்கன்னா 620 கோடி வரை தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 500 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணி நாலாவது இடத்துல இருக்குது. அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தளபதி விஜயோட மூவி. அது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 460 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா 2022 வந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன மூவி 345 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிக்கும். எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் ஆன மூவி பார்த்தீங்கன்னா அமரன் பார்த்தீங்கன்னா 2024 இப்போ தாங்க ரிலீஸ் ஆகி இன்னும் பார்த்தீங்கன்னா 302 கோடி வரை கலெக்ஷன் பண்ணி இன்னும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா வாரிசு படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 293 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிக்குது. 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பிகில் தாங்க. பிகில் வந்து 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு. 11வது இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட கபாலி படம் இருக்குது. கபாலி படம் பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா 305 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. 12வது இடத்துல பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் இருக்குது. எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா 2010 வந்த மூவி. 10 வந்த மூவி பார்த்தீங்கன்னா 300 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிக்க. 300 கோடி கலெக்ஷன் பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா 2.1 படம் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இல்லைன்ற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மூவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13வது இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கார் தளபதி விஜயோட சர்க்கார் பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 253 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. 14வது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரமோட படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா 239 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. 15வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேட்டையன் 2024 இப்போ ரிலீஸ் ஆன படம். இப்போ பார்த்தீங்கன்னா 250 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. 15வது இடத்துல இருக்குது. 16வது இடத்துல பார்த்தீங்கன்னா பீஸ்ட் தளபதி விஜயோட பீஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா 240 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. 17வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் 2 பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா 220 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. அடுத்து 18வது இடத்துல பார்த்தீங்கன்னா மெர்சல் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 220 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. 19வது இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. லோகேஷ் கனகராஜும் விஜய் இணையர் மூவி. இது பார்த்தீங்கன்னா 300 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. 20வது இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மூவி. அவர் பார்த்தீங்கன்னா 2019 தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 240 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. அடுத்து 21வது இடத்துல பார்த்தீங்கன்னா தர்பார் சூப்பர் ஸ்டார் மூவி. அது பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆச்சு. முருகதாஸ் இயக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 250 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22வது இடத்துல பார்த்தீங்கன்னா தசவதாரம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இப்போ பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா அப்போவே 200 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. 23வது இடத்துல பார்த்தீங்கன்னா துணிவு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 190 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. 24வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன மூவி பார்த்தீங்கன்னா 200 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. 25வது இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாத்தை பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணார். 2023 பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. 240 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு.